about Tamil Nadu's progress must celebrate what's working, but also, sir, must ask what needs to work better. 4 months ago, I was in Tamil Nadu covering the election, and I remember seeing all of the whispers about you becoming Chief Minister. But actually, Honorable Chief Minister, let me scratch that, let me correct that. They weren't whispers. They were honestly very loud whistles in the air for you, for the TVK. And if you hear that, it's not a CSK match. It means there's political change in the air, which is what we also saw. You've, of course, changed the political history of Tamil Nadu with the mandate you received. And today, sir, we want to look ahead at your vision for Tamil Nadu, at the opportunities, challenges before one of India's leading states, because that's what Tamil Nadu honestly is. And under you, what the next 5 years should look like. So once again, Honorable Chief Minister Vijay, Vanakkam, welcome to the India Today Roundtable, sir. Can we play the inauguration video, please? This is a new beginning, a new era of a real, secular, social justice starts now. Confident are you? அமுதன் இருந்ததை தொடர்ந்து SC/ST அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 11/8/2026 அன்று சுமார் media coverage that we've seen for your government. But can we now formally inaugurate, launch the India Today Roundtable? Can I invite the Honorable Chief Minister on stage for the ceremonial lamp lighting, and also Vice Chairperson, Executive Editor-in-Chief of the India Today Group, Kalipuri, to join him for the same. கூடுதலாக இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் அமுதன் உள்ளிட்டோர் சக மாணவர்களை தாக்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு எண் 309/2026 கீழ் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. மேலும் பழிவாங்கும் சம்பவங்களை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாணவர் அமுதன் இறப்பின் காரணமாக துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினரை மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களும் மற்றும் மாண்புமிகு பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் திரு வி சம்பத்குமார் அவர்களும் 15/8/2026 சனிக்கிழமை என்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக ரூபாய் 6 லட்சம் அவரது குடும்பத்தினருக்கு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்துவதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரிடம் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல, இது வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மைத்தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. India Today and the India Today Group, as you know, the channel itself has been English, but we've decided to diversify that in honor of what you told us, Honorable Chief Minister. And so, it's our pleasure to now launch formally India Today Tamil. And we're going to have the Honorable Chief Minister launching India Today Tamil for us. Sir, can I invite Pramod Madhav, Anaga Keshav on stage as well? They're part of our Tamil Nadu Bureau. And we'll have the Honorable Chief Minister press that button, sir, and launch India Today Tamil. Please, with a round of applause.
பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் ஆசிரியர் ஒருவர் ஸ்டூடெண்ட் கவுன்சில் நல்வழிப்படுத்தும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் We hope, sir, that we will be able to take every step that you take as a government over the next 100 days, over the next 5 years, to the people of Tamil Nadu using India Today Tamil as a platform. We'll have Pramod Madhavanaga Keshav and me truly from Delhi doing that also. We have one request. We've kept an iPad there. If you could put out your message for the viewers and for the launch of India Today Tamil, we'll broadcast it then. அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாலும் எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.